அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஸோ எல்லாருமே இந்த அக ஒலி ஆடியோவை கேட்டிருப்பீங்க. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. அண்ட் நிறைய பேர் கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னீங்க. எனக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லா புகழும் கணிக்கே. அவங்க தான் ரொம்ப வருஷமா இந்த சித்தர்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை ரிசர்ச் பண்றதும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு உணரக்கூடிய அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அது 2யும் கம்பைன் பண்ணி குடுக்கறதுனால தான் நமக்கு அதனுடைய தாக்கம் அண்ட் அதனுடைய எஃபெக்ட் அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. ரொம்ப ஈஸியா புரியுது பார்த்தீங்களா? அதுக்கான ரீசனே அவங்க உணர்ந்து, அத புரிஞ்சுகிட்டு, அத டீகோட் பண்ணி சொல்றதுனால தான். அண்ட் அவங்க இந்த ஆடியோ செஷனோட நிறுத்த போறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நெறைய ஆடியோ செஷன்ஸ் வரப்போகுது. நெறைய சீக்ரெட்ஸ், நெறைய சித்தர்கள் பாடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம கேட்க போறோம். அண்ட் இந்த அக ஒலினா என்ன? அகத்தின் ஒலி. ஓகே. நம்ம அப்படியே மெடிடேட் பண்ணும்போது நம்ம ஒரு பூரண விழிப்பு தன்மைக்குள்ள என்டர் ஆகுறோமா? அப்ப என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு கொஞ்சம் லேசா இருக்கும். அந்த பாயிண்ட்லயும் பூரண விழிப்பு தன்மையிலயும் நம்மளுடைய அகக்கண்ணால, அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ்னால பார்க்கக்கூடிய அந்த ஒளி இருக்கும் பார்த்தீங்களா? சில பேர்த்துக்கு ஆரஞ்சு கலர்ல தெரியும். சில பேர்த்துக்கு ஒயிட் கலர்ல தெரியும். சில பேர்த்துக்கு ரெட் கலர்ல தெரியும். சில பேர்த்துக்கு பிளாக் கலர்ல தெரியும். இப்படி நெறைய வர்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வர்ணங்கள் பிசிக்கல் இல்லாத இடத்துல எப்படி உருவாச்சு? அப்ப அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த அக ஒளியில நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. அதுக்குள்ள என்ன நடந்தது? அந்த அணுச்சிதைவு நடக்கும்போது அந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆடியோல பார்த்திருக்கோம். ஓகே. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப புள்ளியை பத்தினது. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நம்ம போய் மெடிடேஷன்ல உட்கார்றோம். ஓகே. அதுதான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஃபைன். இப்போ எண்ட் பாயிண்ட் என்ன? நம்ம பூரண விழிப்புத்தன்மையை அடையிறது. பூரண விழிப்புத்தன்மையை அடைஞ்சாதான் நம்ம இன்ஃபைனைட் எனர்ஜியா மாறுறோம். எல்லையற்ற ஆற்றலாக மாறுறோம். அதுக்கப்புறமா சித்திகள் அப்படிங்கிறது நமக்கு பரிசாக கிடைக்கின்றது. கிஃப்டா கிடைக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நான் இந்த பூரண விழிப்புத்தன்மையை உணர்றேன். ஓகே. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. எண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம இங்க ஒன்னஸ்ல பயணிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகே. இப்போ இங்க நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க பாயிண்ட் பின்னு ஒன்று கிடையாது. 2வது பாயிண்ட்னு ஒன்று கிடையாது. 2வது பாயிண்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? இரட்டைத்தன்மை வந்துவிட்டது என்று அர்த்தம். ஓகே. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம போய் மெடிடேஷன்ல உட்கார்றோம். இப்போ நம்மளுடைய இலக்கு என்ன? பூரண விழிப்புத்தன்மையை அடையிறது. அப்போ என்னுடைய மனதுல நான் பூரண விழிப்புத்தன்மையை போய் அடையறதுக்காக தான் மெடிடேஷன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது சொல்லாமலே சில பேர் நம்ம போய் உட்காருவோம் பார்த்தீங்களா? மெடிடேஷன்ல போய் உட்காருவோம். அப்ப நமக்கு நம்மள அறியாமலே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு இலக்கு வச்சிருக்கோம். என்ன இலக்கு? பூரண விழிப்புத்தன்மையை உணரக்கூடிய இலக்கு. இது செகண்ட். 3வது பூரண விழிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்கார்றது. நான் பூரண விழிப்புத்தன்மை, நான் பூரண விழிப்புத்தன்மை அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்றது. இந்த 3 ஸ்டார்டிங் பாயிண்ட்டுமே தப்பு. இந்த 3 ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் நம்ம போய் உட்காரக்கூடாது. எப்படி? பூரண விழிப்புத்தன்மைக்குள்ள நான் போகணும்னு நினைச்சிட்டு போனாலும் தப்பு. இந்த ஆரம்ப புள்ளியும் தப்பு. 2வது சப்கான்ஷியஸ் உணர்வு மூலியமாக நான் ஒரு வேலையை செய்யறேன் அப்படிங்கிற உணர்வோட போய் உட்கார்றதும் தப்பு. 3வது பூரண விழிப்புத்தன்மையா தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு போய் மெடிடேஷன் பண்றதும் தப்பு. இந்த 3 ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தப்பு. ஓகே, புரிஞ்சுதா? கிளியரா? கிளியர். ஓகே, ஃபைன். ஓகே ப்ரோ, அப்ப நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி வைக்கிறது? ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்றதே பூரண விழிப்புத்தன்மையை உணர்றதுக்கு தானே. நம்ம அப்பதானே சித்திகள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம ஒன்னஸ்ல தான் இருக்கோம். கரெக்டா? அப்போ ஒன்னஸ்ல எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு. அப்போ நான் ஒரு இலக்கு வச்சுட்டேன் அப்படின்னா ஒன்னஸ்ல இருந்து நான் தனிச்சு செயல்படுறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒன்னஸ் இரட்டைத்தன்மையாக, டுவாலிட்டியாக மாறிவிட்டது என்று அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய உணர்வு என்ன பண்ணுது? நம்ம போய் மெடிடேஷன்ல போய் உட்காந்தாவே ஒரு வேலை. இப்போ நான் ஒரு வேலை செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போய் உட்காருது. ஸோ இதனாலேயே அந்த பூரண விழிப்பு தன்மைக்குள்ள யாராலையும் போக முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். 2வது. அடுத்தது 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நான் தான் பூரண விழிப்புத்தன்மைன்னு நினைச்சிட்டு உட்கார்றது. ப்ரோ, நீங்க போய் அடையணும்னு சொன்னது ஓகே. பட் நான் தான் பூரண விழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றது ஒன்னஸ் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்னஸ் என்பது உணர்வு, மனம் கிடையாது, சிந்தனை கிடையாது. சிந்தனை, மனம், எண்ணங்கள் இது எல்லாமே டுவாலிட்டி. ஓகே. நாம் வேற, மனம் வேற இல்ல. 2மே ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்போ நான் பூரண விழிப்புத்தன்மை அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்றது, நான் ஒரு டுவாலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு தான் போய் உட்கார்றேன். அப்ப நம்ம பூரண விழிப்புத்தன்மை உணர முடியுமான்னு கேட்டா உணர முடியாது.
அப்போ நான் என்னதான் ப்ரோ பண்றது? அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் எல்லாருமே மெடிடேஷன்ல உட்கார்றோம். ஓகே ரைட், மெடிடேஷன்ல உட்காந்தாச்சு. இப்போ என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன? நிஜம், உண்மை. உண்மைதான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். உண்மைனா என்ன? எனக்கு இப்போ பூரண விழிப்புத்தன்மை இல்ல. ஃபர்ஸ்ட் உண்மை. 2வது உண்மை, என்னுடைய உடல்ல என்னென்ன உணர்வுகள் உணர்றனோ, அந்த உணர்வ மட்டும் நான் கவனிக்கிறேன். ஓகே, கவனிச்சாச்சு. அடுத்தது, நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. என்ன நான் அடையாளப்படுத்திக்க கூடாது. அமைதியா அப்படியே கண்ண மூடி நம்ம உட்கார்ந்திருப்போம். நம்மளுடைய ஆரம்ப புள்ளியாகப்பட்டது இதுதான். நம்மளுடைய ஆரம்ப புள்ளி என்ன? நான் வந்து பூரண விழிப்புத்தன்மையை உணரல. ஓகே, உண்மைக்கு வந்துட்டோம். அடுத்தது என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்சேஷனும் நான் உணர்றேன். அவ்வளவுதான், உணர்றேன் அவ்வளவுதான். அது வந்து டென்ஸான சென்சேஷனா இருக்கட்டும், டைட் ஆகிற சென்சேஷனா இருக்கட்டும், இல்ல இறுக்கமாகக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து மறுத்து போற மாதிரி இருந்தாலும் சரி, இறுக்கமானாலும் சரி, இல்ல குறு குறு குறுன்னு ஏதாவது ஒரு சென்சேஷன் வந்தாலும் சரி, அந்த இடத்தில் நான் இப்ப எப்படி இருக்கேன்? ஜஸ்ட் அந்த உணர்வை வந்து அந்த இடத்துல நான் கவனிக்கிறேன். ஏன்னா நான் உண்மையில இருக்கேன். நான் உண்மையோடு இருக்கின்றேன். அவ்வளவுதான். அந்த உண்மையை நான் மாத்த நினைக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உண்மையுடன் இருக்கின்றேன். அந்த உண்மையை மாத்த நினைக்காம இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடினத்தன்மையாக இருக்கக்கூடிய பீட்டா ஃப்ரீக்வன்சி. ஓகே, பீட்டா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கடினத்தன்மை. அதுல இருந்து தான் அப்படியே லேசான ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வரோம். ஓகே, அந்த லேசான ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் தெரியுமா? கேர்லெஸ்ஸா இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, நீங்க என்ன ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, அப்ப நான் வந்து இப்படி உட்காந்துட்டேன். உட்காந்துட்ட உடனே ஒரு கேர்லெஸ் இருக்கு. ஓகே ஃபைன். நான் இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே குட். இப்போ 2வது, நான் வந்து உண்மையோட இருக்கேன். என்ன உண்மை? நான் பூரண விழிப்புத்தன்மையில இல்ல அப்படிங்கிறது உண்மை. என்னோட உடம்ப வந்து நான் சென்ஸ் பண்றேன் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, இந்த 2 உண்மையோட இப்ப நான் இருக்கேன். குட். இப்போ பீட்டா ஃப்ரீக்வன்சில கடின ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாக ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம வந்து இங்க நம்மளோட இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம். பிரசன்ட்ல இருக்கோம். எந்த ஒரு இயக்கமும் பண்ணாம இருக்கோம். அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலைவரிசை குறைஞ்சு குறைஞ்சு லாஸ்ட் டெல்டாக்கு வந்துரும். இப்போ இதெல்லாம் நீங்க திங்க் பண்ண வேணாம். நம்ம டெல்டாக்கு வரோம்லாம் திங்க் பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் அந்த உணர்வோட இருங்க அவ்வளவுதான். அந்த உணர்வோட இருந்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு 30 மினிட்ஸ்லயே பூரண விழிப்புத்தன்மைக்குள்ள போக முடியும். சில பேர்த்துக்கு நாட்கள் எடுக்கலாம், சில பேர்த்துக்கு மாதங்கள் எடுக்கலாம். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. 4 டைம் யாரு ஃபிக்ஸ் பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் வந்து சீக்கிரமா பூரண விழிப்புத்தன்மையை உணர்வார்கள். ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பூரண விழிப்புத்தன்மையை உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை போட்டு கடினமா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் அதுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது என்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உண்மையுடன் இருக்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு உண்மையோட கனெக்ட்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு ஈஸியா பூரண விழிப்புத்தன்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அவேர்னஸ் நம்மள ஷிஃப்ட் பண்ணும். கூடுதலான ஒரு பாயிண்ட் என்ன? இந்த விழிப்புணர்வு நான் இல்லை. நம்ம எப்படி உடம்பில்லை, மனதில்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த விழிப்புணர்வு நான் இல்லை. அந்த விழிப்புணர்வு அப்படியே இருக்கு. அது அப்படியே பாஞ்சுகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த தன்மையில இருக்கும்போது இன்னும் நம்ம லேசா ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய டியூனிங் அப்படிங்கிறது, நம்மளுடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். லேசான தன்மை என்பது பூரண விழிப்பின் தன்மை. நீங்க எப்பெல்லாம் லேசா ஃபீல் பண்றீங்களோ, அப்பெல்லாம் நீங்க யுனிவர்ஸோட கனெக்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பெல்லாம் நீங்க அவேர்னஸாவே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பெல்லாம் நீங்க விழிப்புணர்வாகவே இருக்கின்றீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம லேசான தன்மையில எப்போல்லாம் நம்மள வச்சுப்போம்? நம்ம பெருசா கேர் பண்ணிக்காத போது, ரைட்? அப்போ உங்களுடைய மனம் வந்தாலும் மனசை பெருசா கேர் பண்ணிக்காதீங்க. உங்க உடல்ல இருக்க வந்தாலும் அதை பெருசா கேர் பண்ணிக்காதீங்க. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நான் கேர்லெஸ்ஸா தான் இருப்பேன் அப்படின்னு இருங்க. நீங்க லேசான தன்மையிலே இருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஆரம்ப புள்ளியாகப்பட்டது சரி செய்யப்பட்டு விட்டது. இப்போ சரி பண்ணதுனால இந்த ஆரம்ப புள்ளி எண்ட் பாயிண்ட் ஒரே இடத்துல தானே இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஷிஃப்ட் வந்து தானாக நிகழ்கின்றது. இது புரிஞ்சுன்னா நீங்க பூரண விழிப்புத்தன்மையை உணர்ந்துக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய வித்தையே கிடையாது. இதுதான் சீக்ரெட். இது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ள போக முடியும். இல்ல ப்ரோ, நீங்க சொல்றீங்க எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நீங்க எனக்கு கொஞ்சம் பர்சனலா கைட் பண்ணுங்க. பர்சனலா கன்சல்டேஷன் கொடுங்க. அப்பதான் என்னால இந்த பூரண விழிப்புத்தன்மையை உணர முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாரா தான் இருக்கேன். ஓகே. ஏன்னா இதுல எப்படியும் நீங்க வந்து 1, 2 பேர்லாம் வரமாட்டீங்க. நிறைய பேர் இதுல வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒர்க்கையும் விட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரைட்? எல்லா சுச்சுவேஷனையும் நான் சமாளிச்சுட்டு தான் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ அதனால வந்து நான் வந்து அதுக்காக ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ நீங்க 1 மந்த் மட்டும் கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சிருக்கேன். ஓகே. நீங்க 3 மந்த்ஸ் மட்டும் கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. 6 மந்த்ஸ் வரைக்கும் கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு.
இப்போ இந்த 6 மந்த்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த 6 மந்த்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், லூசிட் ட்ரீமிங், ஆஸ்ட்ரல் ட்ராவல் இது எல்லாமே சேர்ந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணிடுறேன். அது போக நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கிட்டோம்னாலும், உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள கைட் பண்ணிடுறேன். பட் ஃபீஸ் வேரி ஆகும். ஓகே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அண்ட் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்க இதில ஜாயின் பண்ணிக்கங்க. தேவைப்படாதவங்க வீடியோஸ் பார்த்தே நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு, உங்களால வந்து இந்த பூரண விழிப்புத்தன்மையை அச்சீவ் பண்ண முடியும். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.